கல்வியும் மருத்துவமும் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. இப்போ அது அடுத்ததான் மாணவர்களும் அரசியல் அறிவும் பெறணும். அதுவே சார் நான் வந்து இப்போ அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்லல. இந்த இயக்கத்தில் தர்மம் பண்ணலான்னு ஒரு பாதையை எடுத்திருக்கோம். இல்லை இல்லை டைவர்ட் எப்படி இல்லை இல்லையே சார். சார் அரசியல் யாரும் சொல்லல சார். எந்த அரசியலும் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன் நான். எந்த கட்சியிலையும் இருக்கக்கூடாது சார். அவங்க அங்க பாருங்க பண்ணாங்களா பென்ஷனும் வேணாம் தலைவர். நல்ல சந்தோஷமா அந்த அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் முடிஞ்சது. அவங்க பேசிட்டோம். நாளைக்கு ஒரு அரசியல் ஒரு தேவைன்னா அரசியல் வருவோம்னு சொல்றீங்க. இன்னைக்கு இந்த பசங்க எல்லாருமே பிரைவேட் காலேஜ்ல தான் படிக்கிறாங்க, காசு வாங்குறாங்க, எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. கோக் வச்சு குடிக்காம விட்டுருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மேலேறி வரத்தானே செய்வாங்க. அவங்கள திடீர்னு அரசியல் பேசாதீங்க, அரசியல் மறுபடியும் சொல்றேன் ஐயா, அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லுங்க ஐயா. எந்த அரசியல் கட்சியிலும் சேராதீங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து அங்க குழப்பம்லாம் வந்தது காரணம் இருக்கு பாத்தீங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஸோ இது வந்து இந்த அரசியல்வாதி தான் சொல்றாங்க, அந்த அரசியல்வாதி தான் சொல்லுவாங்க. எங்களுடைய எண்ணமும் பாதையும் கிளீனா இருக்கணும். ஏன்னா நாங்க வந்து வாட்டர் இருக்கிற கிளாஸ் மாதிரி கிளீனா இருந்தாதான் எங்களுக்குள்ள மற்றது எதுவுமே வராது. நாங்களே கிளீன் இல்லாமல் டஸ்ட் ஏதோ ஒரு க்ளீன் வாட்டரில் பிளாக் இருந்தால் எடுத்து போட்டுடலாம். ஏன் நாங்களே க்ளீன் இல்லை, நாங்களே நீட் இல்லை, எங்களுக்கு ஒரு பாதை இல்லைன்னா நாங்களே டஸ்ட்டாக இருந்தால் நாங்கள் எப்படி நாங்கள் கிளியர் பண்ண முடியும்? ஐயா ஒன்று சொல்கிறேன், அரசியலை பற்றி பேச வேணான்னு யாருமே சொல்கிறேன். அது தனிப்பட்ட கருத்து, யார் வேணா பேசலாம். அரசியலுக்குள்ளே இருக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். எந்த கட்சியும் சார்ந்தவங்களாம் இருக்காதீங்க. இந்த அமைப்புக்குள்ளே இருக்கிறவங்க சொல்கிறேன் ஐயா. ஓகே ரொம்ப நன்றியா. போராடி தான் அந்த வெற்றியை கொடுத்தாங்க. அந்த மாணவர்களை பயன்படுத்தி நீங்க ஒரு அரசியல் தலைவரா உருவெடுத்தீங்களா? அது போல ஒரு தோட்டம். அது நான் சொல்றது என் மாணவர்கள் சொல்லட்டும். அது நாங்க சொன்னதானே, நாங்க அதை சொல்லவே இல்லையே யாரும். அப்படி நாங்க யாரும் சொல்லல. உங்க யூகங்களுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது ஐயா. இவ்வளவு கம்பம் பண்றீங்க, எல்லாம் சொல்றீங்க, ஹெல்ப் பண்றேன்னு சொல்றீங்க. ஹெல்ப் பண்றது யாருக்கு பண்ணணும்னா முடியாதவங்களுக்கு பண்ணணும். ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. இந்த வாய்ப்பை நீங்க வச்சுக்கிட்டு இளைஞர்கள் இருக்காங்க, கேட்டா ஒரு இடம் கொடுக்க தயாரா இருக்காரு. ஏன் ஒரு வேலை வாய்ப்புக்கான சூழலை உருவாக்கக்கூடாது? எல்லாருக்கும் பணம் தரேன், அங்க வாங்கி இங்க தரேன், இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. முடியாதவங்களுக்கு அந்த பையன் இறந்துட்டாங்க, அம்மாவுக்கு தரீங்க, சந்தோஷம் பண்ணீங்கன்னா இவ்வளவு யங்ஸ்டர் வச்சிருக்கீங்கல்ல, எவ்வளவோ அந்த வந்தவங்களுக்கு வேலை இல்லாத பல பேர் நான் பார்த்தேன். பேச ஐயா உங்களுக்கு தெரியாது ஐயா, பாடம் படிச்சு முடிச்சு வேலைக்கு வருவாங்க. நீங்க பெரிய தெரிஞ்ச நபரா இருக்கீங்க, பல நிறுவனங்களுக்கு தெரியும். இதை வச்சுட்டு சரிங்க ஒரு வேலை வாய்ப்பு வளையத்தை உண்டு பண்ணி அதை பண்ணுங்க. உங்க ஐடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, நாங்க மறந்துடாதீங்க. ஒரு இளைஞர் எழுந்திருப்பா, அவர் ஒரு பாடலாசிரியர், அவர் யார் என்னன்னு தெரியாது, அவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கோம் இல்லையா? அதே ஃபியூச்சர்ல நீங்க சொல்ற ஐடியாவும் ஐயா கரெக்ட். மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஹெல்ப் வாங்குறவங்க கம்பீரமா இருக்கும். நீங்க கொடுத்தீங்க நிக்கிறத விட யாரும் கொடுத்து நீங்க நிக்கல சார். எப்படி நிக்கிறாங்க பாருங்க சார், தெம்பா இருக்காங்க சார் பசங்க. சார் நேத்து அது நாங்க சிஎம் கிட்ட போயிட்டு பேசும்போது அவங்கள எல்லாம் ரிலீஸ் பண்ணோம். ப்ளஸ் மருத்துவ உதவியும் கேட்டிருக்கோம். நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு சார். எங்களுடைய ட்ரஸ்ட்லயோ சார், நீங்க நம்ப மாட்டீங்க, எங்களுடைய ட்ரஸ்ட்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 8 பேர் வந்திருக்காங்க, ஸ்டில்ஸோட இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, ஆட்டோலாம் எரிஞ்சு அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு. அந்த மருத்துவ உதவி கூட செய்யுங்க, இந்த குழந்தைக்கும் உதவி செய்யுங்கன்னு கேட்டிருக்கோம். கண்டிப்பா பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அடிச்சவங்க மேல சட்ட ரீதியான என்ன நடவடிக்கை? மாணவரை அடிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம மருத்துவ உதவியோ இல்லைன்னா அடிக்காதீங்கன்னு சொல்றதோ தீர்வு கிடையாது. அடிச்ச போலீஸ் வந்து தப்பு தானே, அதன் மேல சட்ட ரீதியான நடவடிக்கை. சிஎம் வந்து விசாரணை கமிஷன் வச்சு சொல்றாரு, நான் லேசான தண்ணீர் தான் நடத்தணும். காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்ததுன்னு அவரே சட்டமன்றத்தில் சொல்றாரு. அப்படி அவர்கிட்ட போய் எப்படி நீங்க தீர்வு கேட்பீங்க? ஹலோ, முதலமைச்சர் வந்து அதுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மூலமா விசாரணை கமிஷன் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. ஆமா, பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதிகிட்ட தான் வந்து அந்த பொறுப்பை கொடுக்கணும், அப்பதான் சரியா இருக்கணும். கேள்வி இருக்கு, ஃபுல்லா முடிச்சிடறேன் சரியா?
இன்னொன்று வந்து டிசி பாலகிருஷ்ணன் சொல்லும் பொழுது அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் முதலமைச்சர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வேரியேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு நாங்க வந்து கீழே அடிச்ச இவங்க இருக்காங்க இல்லையா மாணவர்கள் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் சோ அவங்க மேல தான் நடவடிக்கை எடுக்க போறோம். அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கிறதா இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடையாது. இது ஒண்ணு. உங்களுக்காக நீங்க மட்டும் அடி வாங்கல, குப்பத்துல இருக்க மக்கள் அடி வாங்கினாங்க, ஏகப்பட்ட இவங்க அடி வாங்கிருக்காங்க. இது ஒண்ணு. இவங்களுக்கு என்ன நீதி அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு சீர்திருத்த பள்ளியில கொண்டு போயிட்டு மாணவர்களை சேர்க்கிற அளவுக்கு எனக்கு சுச்சுவேஷன் இருக்கு. சீர்திருத்த புரசவக்கத்தில் இருக்கக்கூடிய சீர்திருத்த பள்ளிக்கு இன்னைக்கு சில மாணவர்கள் கொண்டு போகப்பட்டிருக்காங்க. அவங்க மேல கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் போய் பேசுனீங்களா? இதுக்கெல்லாம் என்ன சிச்சுவேஷன்? இதெல்லாம் தாண்டி அமைப்பதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன்? இதுல இந்த பிரச்சனை 5 பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு? அதாவதுங்க, போடப்பட்ட வழக்குகள் அத்தனையே திரும்ப பெறணும்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தியிருக்கோம் முதலமைச்சர்கிட்ட. அப்போ போடப்பட்ட வழக்குகள் திரும்ப வரும்போது நேற்று நீங்க கேட்டு வரீங்க, இன்னைக்கு கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்றாங்க. அப்புறம் என்ன சார்? அதுக்கு தேவையான அழுத்தங்கள் அதுக்கு தேவையான என்ன பண்ணலாம்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி கண்டிப்பா அது என்ன மூவ் பண்ணுமோ அதை பண்ணலாம் தலைவா. ஓகே, சொல்லுங்கண்ணே. போராட்டம் வந்து ஒரு துயரத்துல முடிஞ்சிருக்கு போலீஸுடைய வன்முறையினால. அதெல்லாம் கவலையே படாம 500 கிலோக்கு கேக் வெட்டுறேன், செலிப்ரேஷன் நாள் வேணும்னு கேக்குறீங்களா? இதெல்லாம் ஐயா, நீங்க நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்கல ஐயா. ஒரு நிமிஷம் நான் புரிஞ்சுக்கல. நாங்க கேக் ஆர்டர் பண்ணது முன்னாடி நைட் அன்னைக்கு காலையில அடிக்கும் போது கேக் போய் யாருன்னா ஆர்டர் பண்ணுவாங்க. நான்லாம் அழுதுட்டு ஓடனே நீங்க பாத்தீங்களா? ஐயா ஒரு நிமிஷம், நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லணுமா? நானே ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்லிடுறேன். ப்ளீஸ் நான் ஒருத்தருக்கு ஒரு முறை தான் பேச முடியும். தம்பி சைலண்ட். கேக் ஆர்டர் பண்ணது அன்னைக்கு நைட்டு சார். 2 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இந்த தம்பிங்க எல்லாருமே என் கூட இருக்காங்க. அண்ணா நாளைக்கு ஈவினிங் என்னென்ன பண்ணலாம்? டேய் நாளைக்கு ஈவினிங் நம்ம எல்லாம் கொண்டாட போறோம்டா, என்ன பண்ணலாம்? கேக் கூட நாங்கள் ஆர்டர் பண்ணல சார். அந்த செஃப் வந்தார் சார். இத்தனை கிலோ கேக்கு ஒரு இடம் தேவை சார், பண்ணலாமான்னு கேட்ட. பண்ணலான்னு சொன்னோம் நாங்கள். புரியுதுங்களா? அடிக்கும் போது யாராவது கேக் ஆர்டர் பண்ண சார், அடிக்கும் போது அழுதுன்னு ஓடி போலீஸ் உள்ள நானே கையெடுத்துலாம் கும்பிட்டுலாம் இருக்கேன் சார். அந்த வீடியோலாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அவர் கேள்வி வேற. இப்போ நீங்க அன்னைக்கே கேக் ஆர்டர் பண்ணி போராட்டத்தை முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா ஏன் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணல? நாளைக்கு நாங்க போராட்டத்தை முடிக்க போறோம், ஏன் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணல? இன்னைக்கு நைட்டு தான் சார் நாங்கள் எல்லாம் பேசி 2 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் நாங்கள் டிசைட் பண்ணுறோம் சார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே காலையில் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணி சர்ப்ரைஸாக நம்ம பண்ணலான்னு சொல்லி தான் சார் பேசிகிட்டு இருக்கோம் சார். இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா சார், பிரதர் தப்பா இருக்கு பிரதர் தப்பா இருக்கு பிரதர். ஒன்று தெரியுமா? ஒரு நிமிஷம் சைலன்ஸ். உயிரை விட்டு உழைச்சிருக்கேன் தலைவா. 7 நாள் நைட்டு 10:30 மணிக்கு பணம் இல்லாத போது என் வீட்டுக்கு சொல்லி அனுப்ப, பணம் கண்டிப்பா வேணும் சாப்பாட்டுக்குன்னு சொல்லும் போது ஒய்ஃபுடைய செயின், அம்மாவுடைய செயின்லாம் வச்சு கொடுத்து ரொம்ப போராடி இருக்கும். ரொம்ப கேள்வி கேட்டீங்களா நல்லா இருக்காது பிரதர். ப்ளீஸ், ஒய்ஃபுடைய செயினை வச்சு கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு சொன்னானுங்க, உனக்கு நன்றி சொல்றதுன்னு எங்கள் அன்னிக்கு நன்றி சொல்லணும்னு எல்லாம் சொன்னானுங்க. தெரியுமா உங்களுக்கு? பாத்ரூம் பண்ண ரெடி பண்ண எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அங்கே சாப்பாடு போட எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? மெடிக்கல் எடுத்து போகிறது, அங்கே குப்பை பெருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நாப்கின் முதல் கொண்டு வாரி இருக்கோம் நாங்கள். என் தம்பி அடிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அது பெருசுப்படுத்தக்கூடாதுன்னு சைலண்டாக இருக்கேன் நான். அண்ணன் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, போலான்னு சொல்லிட்டு போன தம்பியை கை காலில் அடிச்சிருக்காங்க சார் போலீஸு. என் தம்பியுடைய போட்டோலாம் இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, பிரச்சனை மேலும் 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 வளர்க்கக்கூடாது. சந்தோஷமான நிகழ்வுகளை நம்ம ஹாப்பியா கொண்டாடணும்னு. கழுத்து வழியில வெளியே வர முடியாது சார். உண்மையா உழைச்சிருக்கேன். நிறைய பேர் வெப்சைட்ல போடுறாங்க லாரன்ஸ் வந்து வேற ஏதோ நோக்கத்தன்னு. லாரன்ஸ் ரத்தத்துல ஊறுனது உதவினுது. இப்ப பண்ணல லாரன்ஸ், 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கான் லாரன்ஸ். சொந்த வீட்டுல வச்சு பண்றான் லாரன்ஸ். யாருக்கிட்டயும் போய் கடன் வாங்கல. 10 வருஷம் 60 ஒரு குழந்தைய வீட்டில் வளர்க்கறதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. 60 குழந்தைய வளர்த்துட்டு இருக்கேன். 135 ஆபரேஷன் ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கேன். எல்லாரும் கையிலையும் காலிலையும் விழுந்து 200 குழந்தைங்களை கான்வென்ட்ல படிக்க வச்சுட்டு இருக்கேன். மொட்டை சிவா கெட்ட சிவா வாங்கின படத்துல 1 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்துருக்கேன். ஆனந்த விகடன் எனக்காக புக்கே போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்காக நான் பட்ட கஷ்டம், செயினை வித்து அதை வித்து கஷ்டப்படுற சும்மா கேள்வி கேட்காதீங்க சார். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதால சார் தான் வலி வருது சார். அப்ப நாங்க முயற்சியை எடுக்க முடியாது சார். இல்ல தலைவர், அவர் இல்ல நீங்க கேக்குறது ஓகே தலைவர், அது வலிக்கு ப்ளீஸ் பிரதர். நாங்க கேள்வி பதில் இல்லைன்னு சொல்லிட்டோம் பிரதர், சாரி. எமோஷனல் வேணா பிரதர், ப்ளீஸ். இல்ல பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. உங்களுக்கு
உங்களுக்கு தெரியாதா நான் என்ன பேசுகிறேன்னு? என் வாயால் தான் சொல்லி கேட்கணுமா உங்களுக்கு? நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்கள் டியூட்டி இல்லை அது. நியூஸ் பேப்பர்காரங்கெல்லாம் ஒன்று உணரணும், நீங்கள் எழுதிட்டு இருக்கிறது சரித்திரம். நிஜமாவே தமிழை பிடிச்சி ஏறு தழுவியவன் நான். இவன் அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு தெரியும். மூளையில் கோளாறு இருக்கும்போது முதுகெலும்பா முக்கியப்பா? மூளையிலேயே கோளாறு இருக்கு, லூஸாட்டம் அலைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். இத்தனை விஷயத்துக்கு அப்புறமும் நின்று பண்ணுறாங்க. அவங்கள வந்து தயவுசெய்து ஆன்டி சோஷியல்னு ஒதுக்கிடாதீங்க. அதான் சொன்னால் நீங்கள் அவரை சொன்னால் நம்பிட்டீங்களா நீங்கள்? அப்போ நானும் நம்புகிறேன். அதானே நீங்கள் தானே சொல்லணும், எனக்கு செய்தி சொல்கிறவங்க நீங்கள் தானுங்க. நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். அது கரெக்டு. நீங்கள் தான் எனக்கு வந்து அது பிரித்து சொல்லணும். பாலும் தண்ணியும் பிரித்து சொல்கிற அன்னபட்சிகள் நீங்கள். இப்படி தீய சக்தி அப்படின்னா கெட்ட பத்திரிக்காரன் இப்படி கை காட்டக்கூடாது. எனக்கு இன்னார பிடிக்கல, இவர் தாங்க அவர் எனக்கு பிடிக்கல, அவர் தப்பாக எழுதுறாருங்கன்னு அப்படி காட்டணுமே தவிர மொத்தமாக இப்படி கை காட்டி சொல்லக்கூடாது. மொத்தமாக நடிகர்கள் எல்லாம் மோசம்னு சொல்லக்கூடாது. உங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் அந்த ட்ரெயின்லன்னு சொல்லி பாருங்கள், கணக்கெல்லாம் மாறிடும். 2 பேர் செத்தான்னா கூட அதில் என் சித்தப்பா இருக்கக்கூடாதுன்னு பயப்படுவான். 10 பேருக்கு வந்து மிரட்டுறீங்க. ஆனால் 10,000 மாடு கொண்டு மாதம் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறாங்க. என்னென்னா அது சாப்பிட்றதுக்கு அது தர்மம் பரவாயில்லைங்கிறாங்க. மனிதனுக்குள்ளேயே இயற்கையாக இருக்கிறது இல்லை, பார்த்து கற்றுக்கிட்டது தான். இது வரும், அந்த சமூக தளத்துலேயே அந்த மரியாதை வரும். சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். வழி கேட்டால் சொல்லலாம். சும்மா இருக்கும்போது மயிலாப்பூருக்கு இப்படி போங்க, மயிலாப்பூருக்கு இப்படி போங்கன்னு எதுக்கு நான் சொல்லி அவர் இப்போ அடையார் போகிறவராக இருந்தாருன்னா அது தவிர எதையுமே பேன் பண்ணாதுங்க. அது விஸ்வரூபமாக இருக்கட்டும், இல்லை கங்கை எங்காலையாக இருக்கட்டும்.